Hello friends, welcome to Top 1 PC YouTube channel. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி லேப்டாப்பில் அண்ட் பிசி எப்படி லைவ் வால்பேப்பர் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அடுத்தது அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் விண்டோஸ் 10 ஒன்லி தான் யூஸ் பண்ண முடியும். விண்டோஸ் 7 யூஸ் பண்ண முடியாது, விண்டோஸ் 8 யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? விண்டோஸ் 7 மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் விண்டோஸ் 7 யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் கேமிங்காக தான் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுவாங்க. 8 யூஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் ஆப்பில் கொடுத்த அந்த ஓஎஸ் ஒன்று தான் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. யாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க விண்டோஸ் 8. ஓகேவா? ஆல்மோஸ்ட் உலகத்திலேயே அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே ஓஎஸ் விண்டோஸ் 10 மட்டும்தான். அது எனக்கு தெரியாது, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். அது ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஆனால் நம்ம சொல்ல எது சொன்னாலும் தெளிவாக சொல்லணும், அது உண்மையாக இருக்கணும். ஓகேவா? அது ஒரே காரணத்துக்காக தான் நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். கன்ஃபார்ம் ஒத்துக்கிறேன், கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். அதிகமாக இன்ஸ்டால் பண்ணுற ஃபஸ்ட்டு ஓஎஸ் விண்டோஸ் 10. ஓகேவா? சரி, ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி எப்படி விண்டோஸ் 10ல் லைவ் வால்பேப்பர் வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வாங்க அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா, கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதை பாருங்கள், பேகு மாரி இருக்கும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு இந்த இடத்துல இல்லைன்னா, இங்கே சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட்வேர், அப்படி இல்லைன்னா சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட்வேர் ஸ்டோர் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். எம்ஐ டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள், மைக்ரோசாஃப்ட்வேர் ஸ்டோர். ஓகேவா? இதை டபுள் டாப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஈஸியான மெத்தட் தான். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சர்ச் பாரில் மேலே போய் நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். அதில் சர்ச் பாரில் மேலே போயிட்டு நான் சொல்கிறத அப்படியே அங்கே டைப் பண்ணுங்கள். லைவ் வீடியோ இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. நீங்களே பார்த்தா தெரியும். இதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணலாம், அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே லைவ்னு டைப் பண்ணோன்னே எனக்கு வந்துச்சு, ஆனால் உங்களுக்கு வராது. அதனால நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டைப் பண்ணுறேன். லைவ் வால்பேப்பர். நீங்கள் லைவ் வால்பேப்பர்னு டைப் பண்ணாலே வந்துடும். ஓகேவா? WALL வால்பேப்பர். ஓகே, வந்துச்சு. இப்போ இதான் நம்ம லைவ் வால்பேப்பர் வைக்கிற சாஃப்ட்வேர். ஓகேவா? டபுள் கிளிக் கொடுத்துருங்க. செம்மையாக இருக்குங்க, இது செம்மையாக இருக்கு. ஓகே, இப்போ இதில் என்ன கொடுக்குறீங்கன்னா, கீழே வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கும், அது கொடுங்க. இப்போ இதில் என்ன கொடுக்குறீங்கன்னா, இன்ஸ்டால் லவ்னு கொடுங்க. இன்ஸ்டால் லவ் கேட்டுனா இதேமாரி ஒன்று வரும். நீங்கள் கேன்சல் கொடுத்தா அதுமாரி இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால இது இன்ஸ்டால் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணி ஆமாம், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதேமாரி தான் நம்ம இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணோம். ஓகே, எனக்கு வேலை, நான் கட் பண்ணிடுறேன். ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு தெளிவாக சொல்கிற மாதிரிங்க, இன்னொரு ஆப்பு கூட வச்சு. ஓகே, இதை
டபுள் கிளிக் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்க, கெட்டுன்னு இருக்கும். கெட் குத்திங்கன்னு வச்சுங்க, பாருங்கள். கெட் குத்திங்கன்னா நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துருங்க. சைனிங் இன் குத்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்துருங்க. நோ தேங்க்ஸ்ன்னு கொடுத்தோடனே இப்போ இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பாருங்கள், நல்லா தெரியுதா? இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இது இருக்கிற எல்லா ஆப்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ரேட் போட்டுருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் பே பண்ணணும். அதுவே ஃப்ரீன்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஃப்ரீன்னு இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. டவுன்லோட் பண்ணியாச்சு. அது இன்ஸ்டால் தானாக ஆகிடும். இது சாஃப்ட்வேர் மாரி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணலாம் தேவையில்ல. அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஏபிகே மாரி தான். இப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? வாங்க, ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நான் செட்டிங்ஸ் அப்படி வச்சுருக்கேன். நீங்கள் ஆல் ஆப்ஷன் நீங்கள் இதேமாதிரி வச்சுருந்தா ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போங்க. அப்படி இல்லைனா ஸ்டார்ட்டை புஷ் கிளிக் பண்ணோடனே சைடில் இதேமாரி இருக்கும். உங்களுக்கு இங்கே வரும். நீங்கள் கீழே தள்ளினே வந்தீங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஆல் ஆப்ஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணது லைவ் வால்பேப்பர் இது இருக்குது பாருங்கள். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் ஆகிடும். இருங்க, சாஃப்ட்வேர் இது வந்துச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் வந்து 12 லைவ் வால்பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நீங்களே பார்த்தா தெரியும். 1 2 3 4. ஓகேவா? மொத்தம் 12 வால்பேப்பர், லைவ் வால்பேப்பர் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு இந்த வால்பேப்பர் வைக்கிற பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வால்பேப்பர் வைக்கிறேன். லைவ் வால்பேப்பர் தான். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர் வச்சாச்சு. ஓகேவா? பாருங்கள். ஓகே, இந்த வால்பேப்பர் வச்சோடனே இப்போ லைவ் வால்பேப்பர் போயிங்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும். என்னவோ லேப்டாப் வந்து ஹேக்கர் லேப்டாப் மாரி இருக்குது. இப்போ இதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. லேப்டாப் யாரோ ஹேக் பண்ணுற மாரியே இருக்குது இதை பார்த்தோன்னே. ஓகேவா? இந்த லைவ் வால்பேப்பர் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? இதான் நான் வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இந்த வால்பேப்பர் வைப்போம். இது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே வச்சு பார்த்துட்டேன் நான். இதை செம்மையாக இருக்குல்ல? இது நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் திரும்பும். முதல்ல செம்மையாக இருக்குல்ல? ஃபைன், செம்மையாக சுற்றுதுங்க. செம்மையாக இருக்குது. ஓகே, அடுத்தது வைப்போம். ஓகே, இப்போ வேறு ஆப்ஷனை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இதில் இருக்கிற லைவ் வால்பேப்பர் ஒட்டினு தான் வைக்க முடியுமா, நாங்கள் வச்சுருக்கிற வீடியோவை இதில் விற்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கன்ஃபார்ம் நீங்கள் நினைக்கிற வீடியோவும் இதில் வால்பேப்பராக வைக்கலாம். ஓகேவா? அது வந்து ப்ளஸ் மாரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஆட் வால்பேப்பரும் காட்டும் பாருங்க. அந்த ப்ளஸ்ஸு கொடுங்க. கொடுத்த உடனே இங்கே வந்து செலக்ட் ஃபைல்னு இருக்கும். ப்ரௌசர் கொடுத்துருங்க. ப்ரௌசர் கொடுத்த உடனே இருங்க, லோட் ஆகிட்டு நீங்கள் இப்போ எந்த ஃபோல்டரில் எந்த வீடியோ வைக்க போகிறீங்களோ அதை வைங்க. நான் வீடியோஸில் இந்த இன்ட்ரோ இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இன்ட்ரோ வைப்போம். ஓகே, இன்ட்ரோ இருக்குது. இந்த இன்ட்ரோ வைப்போம். செம்மையாக இருக்கும். செம்ம வாவ், செம்மையாக இருக்குல்ல லைவ் வால்பேப்பர். வேறு ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க ஃபைலில் கொடுங்க. இன்ட்ரோ கொடுப்போம். நம்ம இப்போ இந்த இன்ட்ரோ கொடுப்போம். அடுத்த இன்ட்ரோ எப்படி வெறித்தனமாக இருக்கா? செம்மையாக இருக்கா?
லைவ் வால்பேப்பர் ஓட சொல்ல நம்ம லேப்டாப்பே ஏதோ ஒரு ஸ்டைலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி விண்டோஸ் 10 ஓஎஸில் எப்படி லைவ் வால்பேப்பரை வைக்கிறதுன்னு தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.